ப்ரொசீஜர் கோட்ல இப்போ பார்க்க போகிறது ஜென்ரல் ப்ரொவிஷன் அஸ் டு என்கொயரிஸ் அண்ட் ட்ரையல். வழக்கு விசாரணை போது என்ன பொதுவான விதிகளை இதில் சொல்லியிருக்காங்க இந்த சாப்டரில். செக்ஷன் 300 பர்சன்ஸ் ஒன்ஸ் கன்விக்டட் ஆர் அக்யூட்டட் நாட் டு பி ட்ரைட் ஃபார் த சேம் அஃபென்ஸ். ஒரு குற்றத்திற்காக ஒரு ஆளை ஒரு தடவை தான் தண்டிக்க முடியும், ரெண்டாவது தடவை தண்டிக்க முடியாதுங்கிறத 300 சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அட்ரோஃபைஸ் கன்விக்ட், அட்ரோஃபைஸ் அக்யூட். ஒரு தடவை தான் தண்டிக்கலாம் அல்லது ஒரு தடவை தான் விடுதலை செய்யலாங்க. இதை சொல்லுது செக்ஷன் 300. இதையே ஆர்டிகிள் 20(2) சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு தடவை no person shall be prosecuted and punished for the same offense more than once. ஒரு தடவைக்கு மேல ஒரு ஆளை நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 20 பிரிவு 2 சொல்லக்கூடியது ஒரு தடவை தண்டிச்சா ரெண்டாவது தடவை இல்லைங்க. ஆனா இங்க வரும்போது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க. ஒரு தடவை தண்டிச்சால் இல்லை, ஒரு தடவை நீ விடுதலை பண்ணிட்டாலும் திரும்ப அதை எடுக்க முடியாதுங்கிறத செக்ஷன் 300 சொல்லுது. ஆர்டிகிள் 20 பிரிவு 2 சொல்லக்கூடியது தண்டிக்கப்பட்டவன் ஒரு தடவை தான் தண்டிக்கணும், ரெண்டாவது தடவை தண்டிக்க முடியாது. ஆனா செக்ஷன் 300 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல சொல்லக்கூடியது என்ன, ஒரு தடவை தண்டிச்சாலும் ஒரு தடவை விடுதலை பண்ணாலும் அதே கேஸை நீங்க திரும்ப எடுக்காதீங்க. இதைய ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் செக்ஷன் 26 வருது. அதுல என்ன வருதுன்னா, ஒரு குற்றம் 2 சட்டத்துல குற்றமாயிருந்தா ஏதாவது ஒரு சட்டத்தின் வழியே தான் அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிற. அப்போ ஒரு குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டாலோ விடுவிக்கப்பட்டாலோ அவர் ரெண்டாவது தடவை வரக்கூடாதுங்கிறது பொதுவான விதி ஆயிட்டு. ஆர்டிகிள்ல சொல்லி இருக்குது தண்டிக்கால் கிடையாது அப்படின்னு. அப்ப அவன் விடுதலை பண்ணியிருந்தா ரெண்டாவது தடவை ஆர்டிகிள் படி போகலாம், கான்ஸ்டியூஷன் படி போகலாம். ஆனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, ஒரு தடவை வந்துட்டான்னா நீங்க ரெண்டாவது தடவை வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 300 என்ன சொல்லுவாங்க, சேம் அஃபென்ஸ் ஆர் அனதர் அஃபென்ஸ் ஆன் த சேம் ஃபேக்ட். ஒரே உண்மைகளை வச்சு நீ இந்த குற்றம் பண்ணுன அல்ல அந்த குற்றம் பண்ணுனன்னு வேற அஃபென்ஸுகளை கொண்டு வர முடியாது. சேம் அஃபென்ஸை கொண்டு வர முடியாது, அடுத்த அஃபென்ஸும் கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு திருட போனதில் திருடலை அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. அவனை பிடிச்சி திருட்டு பொருளை வச்சிருந்தான் அப்படின்னு திரும்ப கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் சேம் தான். திருடுன பொருள் அவன் கையில் இருந்தது, பிடிச்சாங்க, பிடிச்சவன் திருடிட்டான் அப்படின்னாங்க, ப்ரூவ் பண்ண முடியல. பொருளை வச்சிருந்தா ரைட்டு, திருடுனாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப திருட்டு பொருளை வாங்கினான்னு ரெண்டாவது கேஸை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபேக்ட் சேம் ஃபேக்டா இருக்கையில சேம் அஃபென்ஸோ அனதர் அஃபென்ஸோ நீங்க கொண்டு வர முடியாதுங்கிற 300 சப்செக்ஷன் 1 சொல்லும். இதுல முக்கியமான விஷயங்களை என்ன சொல்லுதுன்னா, அங்க ஒரு வழக்கு விசாரணை நடந்திருக்கணும். ஒரு விசாரணைக்கு பிறகு இவனை வெளியே போய் சொல்லியிருக்கணும், தண்டிச்சிருக்கணும். There must be a trial of the accused. வழக்கு விசாரணை வச்சு பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் அவனை தண்டிச்சிருக்கணும் அல்லது வெளியே போய் சொல்லியிருக்கணும். ரெண்டாவது காம்பிட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன், தகுதியான கோர்ட்டு தான் அவனை விசாரிச்சிருக்கணும். இப்ப வேற தகுதியே இல்லாத வேற ஒரு கோர்ட்ல விசாரிச்சாங்கன்னா அது கிடையாது, தகுதியான கோர்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கண்டிஷன். 1 விசாரணை, 2வது தகுதியான கோர்ட், 3வது அவனை விடுதலை பண்ணி இருக்கணும் அல்லது தண்டிச்சிருக்கணும். அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருக்கூடாது, விடுவிச்சிருக்க கூடாது. உதாரணம் சொல்லுதான், அவன் கொண்டாந்தாங்க கேஸ் எல்லாம் கொண்டாந்தாங்க, இவங்க ஜட்ஜு பார்க்கையிலே இது பலமான சாட்சியங்கள் ஒன்றும் இல்லை, நான் அந்த கேஸை எடுக்கல அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டார். ஏன், இவங்க கொடுத்த எவிடன்ஸு சரியான அளவில் இல்லை, அது டிஸ்சார்ஜ், அது பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு அவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு அப்போ எடுத்துக்கலாம். ஏன்னா முந்தினது டிஸ்சார்ஜ் தான், அக்யூட்டட் ஆர் கன்விக்டட் அப்படிதான் இருந்திருக்கணும். 4வது கன்விக்ஷன் ஆர் அக்யூட்டல் இன் ஃபோர்ஸ், அது நிலவில் நிற்கணும். மேலே இருக்க மேல்கோர்ட்டில் போயிட்டு அதை செட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, கீழ்கோட்டை இன்னொரு தடவை விசாரிக்கலாம்.
அப்போ 4வது கண்டிஷன் அது. அப்பீல் ஃபைல் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது இன்ஃபோர்ஸ் அப்படின்னு தான் இருக்குன்னு சூரஜ் நாராயண் பாண்டே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் கேஸில் சொல்லுவாங்க. ஒரு தீர்ப்பு கொடுத்து அப்பீல் போகாத வரைக்கும் அது நிலவில் இருக்கு. அடுத்தது சேம் அஃபென்ஸ் ஆர் அனதர் அஃபென்ஸ் ஆன் சேம் ஃபேக்ட். அதே உண்மைகளின் பேரில் அதே குற்றமோ வேற குற்றமோ செய்தான்னு சொல்லக்கூடாது. அதை சொல்லுவாங்க 221 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 படியும் நீங்க செய்யக்கூடாது. 221 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லுவாங்க, உனக்கு சந்தேகமா இருக்கா ஃபேக்ட்ஸை வச்சு இந்த செக்ஷனா அந்த செக்ஷனா வருது அப்படின்னு வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போடுங்கன்னு அங்கே சொல்லியிருக்காங்க. உதாரணம் சொல்லுதுன்னா, அந்த திருட்டு பொருளை கையில் வச்சிருந்தான், இவன் திருடனா இருப்பான், அல்லது திருட்டு பொருளை வாங்கி இருந்திருப்பான், அல்லது திருட்டு பொருளை ஒளிச்சு வைக்கிறதுக்கு உபயோகித்திருப்பான்னு அது எந்த செக்ஷனில் வருதுன்னு டவுட்ஃபுல்லாக ஃபேக்ட்ஸு சேம் தான். செக்ஷன் 3-4 செக்ஷனை போட்டுக்கோன்னு 221 சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட்டில் போடையில் திருடு பொருள், திருட்டு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அந்த குரூப் ஆஃப் செக்ஷன்ஸ் வரும்போது அதை நீங்கள் திருட்டு பொருள் வச்சுருந்தான்னு கேஸ் போட்டு விடுதலை பண்ணிட்டு அதுக்கு பிறகு திருட்டு இவன் தான் திருடனான்னு நீங்கள் கொண்டு போக முடியாது. அப்படிங்கிற அந்த இதை சேம் ஃபேக்டை வச்சு வேற ஒரு செக்ஷனை கொண்டு வர முடியாது அப்படின்னு. அது இல்லஸ்ட்ரேஷன், பர்சன் இன் பொசிஷன் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அக்யூட்டட், he cannot be charged again with the charge of receiving stolen property. செக்ஷன் 160 குரூப் ஃபைட்டிங் பப்ளிக் பிளேஸ், அவனை திரும்ப செக்ஷன் 323 பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டர்லி காசிங் ஹர்ட், காயம் உண்டாக்குனான்னு 2வது நீங்க போட முடியாது அப்படின்னு சொல்லலாம். நமசிவாயம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு கேஸ். இந்த கேஸில் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து டிராக்டரை பிடிக்கிறதுக்கு போனாங்க. போன இடங்கள்ல 2 பேருக்கும் சண்டை வந்தது, அடிதடி, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கேஸ் எடுத்தாங்க. கேஸ் எடுத்த அன்னைக்கு இவங்க கோர்ட்டுக்கே போகல, கேஸை போயிட்டு 2வது ரெக்கார்டட் அஸ் மிஸ்டேக்கன் லான்னு கோர்ட்டில் தள்ளிட்டாங்க. 2வது வேற ஒரு இன்ஸ்பெக்டர் அதே கேஸை விசாரித்து கொண்டு போகையில் முடியாது, சேம் ஃபேக்ட் அப்படின்ட்டாங்க. இது 1 சப்செக்ஷன் 300 செக்ஷன் 300 சப்செக்ஷன் 1ல் இதை சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னால விதிவிலக்குகள் சிலது வருது. செக்ஷன் 300 சப்செக்ஷன் 2ல சேம் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ஆனா செப்பரேட் சார்ஜ் வேணுமான நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு. உதாரணம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தனை தப்பிக்க வச்சு கொண்டு போயிட்டாரு, போற வழியில போலீஸ்காரரை அடிச்சுட்டாரு. அப்ப அவர் 2 குற்றம் பண்ணியிருக்காரு. 1 லாக்அப்ல இருந்தவனை தூக்கிட்டு போனது, 2வது போற வழியில போலீஸ்காரனை அடிச்சது. 2 குற்றம். முதல்ல ஒரு குற்றம் லாக்அப்ல இருந்தவனை கொண்டு போனான்னு மட்டும் போயிட்டாங்க. வேணுமானா நீங்க 2வது அவனை போலீஸ்காரருக்கு, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு காயம் விளைவித்தார் அப்படின்னு நீங்க செக்ஷன் 333ல ஒரு பொது ஊழியர் வேலை செய்யும் போது, பப்ளிக் சர்வெண்ட் வேலை செய்யும் போது தடுத்தாரு, அவருக்கு காயம் உண்டாக்குனாரு, 333ல போடலாம். அப்போ ஒரே செயல்ல ஒரே டிரான்சாக்ஷன்ல அவர் 2 குற்றம் பண்ணியிருக்காரு. ஒரு குற்றத்தை நீங்க ஏற்கனவே கேஸ் கொடுத்தாச்சு, வழக்கு நடக்கு, 2வதும் கொண்டு போகலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இப்படி செய்யும் போது ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சப்செக்ஷன் 2ல. 3ல convicted person to be tried for the consequences of the section, consequences of the act. ஒரு செயலோட பின்விளைவுகளுக்கு அவரை வேணுமானா நீங்க வழக்கு தொடரலாம். உதாரணத்துக்கு, ஒருத்தரை அடிச்சாரு காயப்படுத்தினாரு அப்படின்னு வழக்கு நடந்தாச்சு, கேஸ் முடியுது, தண்டனை கொடுத்தாச்சு. பின்னால தெரியுது அந்த காயம்பட்டவர் செத்து போயிட்டாரு. அப்ப இப்ப இவரை 2வது மரணம் உண்டாக்குனாருங்க வழக்குக்காக அவரை செய்யலாம். ஏன்னா முதல் செய்த செயலோட பயனா அதனுடைய விளைவா பின்னால வந்ததுக்கு செய்யலாம். இதுல என்னெல்லாம் கண்டிஷன்னா, இந்த பின்னால நடக்கக்கூடிய செயல் இவர் தண்டனை கொடுக்கும் போது நீதிமன்றத்துக்கு தெரியாம இருக்கணும்.
not known to the court when he was convicted. அவர் கன்விக்ட் பண்ணும்போது அவருக்கு தெரியாம இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இது தண்டனை கொடுத்திருந்தா தான் வரும். ஒரு கேஸில் அவனை அக்யூட் பண்ண பிறகு காயம் விளைவித்தாருங்கிறது அக்யூட்டட், அதில் விடுதலை பண்ணிட்டு அவனுக்கு பின்னால் அவனை பிடிச்சி இல்லை மரணம் விளைவித்தாருன்னு சொன்னா காயமே விளைவிக்கலன்னு அக்யூட்டட் ஆயிட்டாங்களே. அப்போ கன்விக்டடா இருக்கணும், கோர்ட்டுக்கு அன்னைக்கு தேதிக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கணும். நாலாவது சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் நாட் காம்பிட்டன்ட் டு ட்ரை. அதை வழக்கை விசாரிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு கோர்ட்டு விசாரிச்சு சொன்னா பின்னால வேணுமான அடுத்த ஒரு கோர்ட்ல வழக்கு தொடரலாம். அன்வர் ஹுசைன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸ். இதுல என்னன்னா, முதல்ல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு வழக்கை விசாரிச்சு விட்டுட்டார். பின்னால செஷன்ஸ்ல வச்சுட்டு 307 செக்ஷன்ல கொண்டு போய் கொடுக்காம, கொலை சம்பந்தப்பட்டது மரணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா 307 வருது. அது செஷன்ஸ் மட்டுமே விசாரிக்கக்கூடிய வழக்கு. இவங்க ஹைகோர்ட்ல போய் அது ஏற்கனவே அங்க தள்ளுபடி ஆயிட்டு கீழ்கோர்ட்ல செஷன்ஸ்ல விசாரிக்க கூடாதுன்னா, செஷன்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, கீழ்கோர்ட்ல இந்த சார்ஜ் விசாரிக்கிறதுக்கு தகுதி இல்லாத கோர்ட்டு, இதுதான் தகுதியான கோர்ட்டு, அதனால விசாரிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. அடுத்தது 300 சப்செக்ஷன் 5ல செகண்ட் ட்ரையல் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரையல் கோர்ட். ஒரு கோர்ட் விசாரிக்காங்க, விசாரிக்கையிலேயே பாதியிலேயே அதை வேண்டான்னு விட்டுருதான். பவர் டு ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 258 வரும்போதே இதுல நிறைய சாட்சிகள் ஒன்றும் இல்லை, இது ஸ்ட்ராங்கான கேஸ் இல்லை, நம்ம விசாரிக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியே வச்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படி உள்ள கேஸை நீங்க ரெண்டாவது விசாரிக்கலாம். ஒன்ன கண்டிஷன், கன்சென்ட் பை விச் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ். எந்த கோர்ட் அதை வேண்டான்னு பாதியில நிறுத்தினாங்களோ அந்த கோர்ட்டோட பெர்மிஷன் வேணும். அது இல்லையா அவங்களோட சுப்பீரியர் கோர்ட் யாரோ அவங்களோட பெர்மிஷன் வாங்கிடும். அப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு வாங்க செய்தாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு மேல இருக்கவங்களோட பெர்மிஷன் வேணும். செக்ஷன் 6ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெனரல் கிளாசஸ் ஆக்டை ரெஃபர் பண்ணாங்க, அது இதுக்கு பாதகம் இல்லை, செக்ஷன் 26 அப்படின்னு. செக்ஷன் 26ல சொல்லுது, ஒரு வழக்கு ஒரு குற்றம் 2 சட்டங்கள்ல குற்றமா இருந்தா ஏதாவது ஒண்ணுல தான் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு ஷரண் பி கண்ணா வெர்சஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 138ல செக் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால இந்தியன் பீனல் கோட்ல 420ல சீட்டிங்னு கேஸ் போடுவாங்க. இது தப்பு, ஒரே செயல் அப்படின்னாங்க. கோர்ட்ல அப்படி இல்லை, ரெண்டுமே 2 சட்டம். அது வேற, நீ அது பணம் தாரன்னு செக் ரிட்டர்ன் பண்ண, இது ஏமாத்தான்னு போட்டதாங்க செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அடுத்த செஷன்ல அடுத்த டாபிக்கை பார்க்கலாம்.